ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இண்டஸ்ட்ரியில் அட்வைசரி போர்டு அண்ட் கமிட்டி இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அட்வைசரி போர்டுங்கிறது எக்ஸ்பர்ட்ஸை வச்சு உருவாக்குன ஒரு டீம் மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கைடன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதெல்லாம் நல்லா வரும், அந்த மாதிரி கைடன்ஸ் இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. இதுவே கமிட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த கைடன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் ஃபர்மாக மேக் பண்ணுவாங்க. அதுதான் கமிட்டின்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஆக்ஷன் டேக்கர்ஸாக இருப்பாங்க. இப்போ ஒரு மசாலா கம்பெனிக்கு அட்வைசரி போர்டு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பைஸ் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்பைசஸ் இருக்குல்ல, கார்டமம், பெப்பர், சின்னமன், இந்த மாதிரி நிறையா ஸ்பைசஸ் இருக்குது. அந்த ஸ்பைஸை ட்ரேட் பண்ணுறவங்க. அப்புறம் செஃப், இந்த ப்ரொபோர்ஷனில் இது மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், கம்பெனிக்கு இவ்வளோ ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு செஃப் வேணும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மசாலா ஃபேக்ட்ரியோட அட்வைசரி போர்டாக இருக்க முடியும். இதுவே கமிட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, R&D டீம், குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மசாலா கம்பெனியோட கமிட்டி மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்த கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த புதுசாக உருவாக்கின ப்ராடக்டோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை செக் பண்ணுவாங்க அண்ட் அதை கம்ப்ளீட்டாக அட்வைசரி போர்டோட அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு புது ப்ராடக்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அட்வைசரி போர்டுக்கும் கமிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.